நவம்பர் 21 1925. சென்னை மாகாண காங்கிரஸ் மாநாடு காஞ்சிபுரத்தில் கூடியது. மாநாட்டுக்கு தலைமை வி. கலியாண சுந்தர முதலியார். அதில் வகுப்புவாரி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார் இ. வே. ரா. தேசிய முன்னேற்றத்துக்கு இந்து சமூகத்தாருக்குள் பற்பல சாதியாருக்குள் பரஸ்பர நம்பிக்கையும் துவேஷமின்மையும் ஏற்பட வேண்டுமாகையால் ராஜ்ய சபைகளிலும் பொது ஸ்தாபனங்களிலும் பிராமணர் அல்லாதார் தீண்டாதார் என கருதப்படும் இம்மூன்று பிரிவினருக்கும் தனித்தனியாக ஜனத்தொகை விழுக்காடுக்கு ஏற்ப தங்கள் சமூகத்தில் இருந்து பிரதிநிதிகள் தேர்ந்தெடுத்துக்கொள்ள உரிமை ஏற்படுத்த வேண்டும். வகுப்புவாரி தீர்மானத்தை காங்கிரஸ் மாநாடு ஒன்றில் இ. வே. ரா கொண்டு வருவது முதன்முறையல்ல. 1920 இல் திருநெல்வேலி காங்கிரஸ் மாகாண மாநாட்டில் கொண்டு வந்திருந்தார். அப்போது தீர்மானத்துக்கு ஆதரவாக விஷய ஆலோசனை குழுவில் 6 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருந்தது. ஆனாலும் பொதுநலனுக்கு கேடு பயக்கும் தீர்மானம் என்று சொல்லி அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய எஸ். சீனிவாச ஐயங்கார் அந்த தீர்மானத்துக்கு அனுமதி மறுத்துவிட்டார். 1921 இல் தஞ்சாவூரில் நடைபெற்ற மாநாட்டில் தலைமை தாங்கிய ராஜாஜி வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை கொள்கை அளவில் வைத்துக் கொள்வோம், தீர்மானம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். 1922 இல் திருப்பூரில் நடைபெற்ற மாநாட்டிலும் தீர்மானம் கொண்டு வந்தார் இ. வே. ரா. அதிலும் நிராகரிக்கப்படவே சாதி வேற்றுமையை வலியுறுத்தும் மனுதர்ம சாஸ்திரத்தையும் இராமாயணத்தையும் கொளுத்த வேண்டும் என்று ஆவேசப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக மாநாட்டில் தகராறு வெடித்தது. அதற்கடுத்த ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டிலும் கொண்டுவரப்பட்டு நிராகரிக்கப்பட்டது. 1924 இல் திருவண்ணாமலையில் மாநாடு கூடியது. தலைமை வகித்தவர் இ. வே. ரா. ஆனால் அந்த மாநாட்டில் எஸ். சீனிவாச ஐயங்கார் உள்ளிட்ட தலைவர்கள் இ. வே. ராவுக்கு எதிராக பெரிய அளவில் உறுப்பினர்களை திரட்டியிருந்ததால் வகுப்புவாரி தீர்மானம் நிறைவேறவில்லை. விரக்தியின் உச்சத்துக்கு சென்றார் இ. வே. ரா. காங்கிரஸ்வாதியாக இருந்த டி. எம். நாயர் திடீரென்று காங்கிரஸை விட்டு விலகி புதியதாக நீதிக்கட்சியை தோற்றுவிக்க எவை காரணங்களாக இருந்து வந்தனவோ அவையெல்லாம் இன்றும் நின்று நிலவுகின்றனவா இல்லையா என்பதை அன்பர்கள் கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டு காங்கிரஸில் செயலாளராகவும் தலைவராகவும் இருந்து பெற்ற அனுபவத்தை ஆதாரமாக கொண்டுதான் நான் இங்கே இதனை இவ்வளவு அழுத்தந்திருந்தமாக கூறுகிறேன். இத்தனை தோல்விகளுக்குப் பிறகும் 1925 இல் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் வகுப்புவாரி தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார் இ. வே. ரா. எத்தனை கடுமையான உழைப்பை கோரினாலும் சரி, வகுப்புவாரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டே தீரவேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். 25 பிரதிநிதிகளின் கையெழுத்தை பெற்று மாநாட்டில் தீர்மானத்தை கொண்டு வந்தார். மாநாட்டு தலைவர் வி. கலியாண சுந்தர முதலியார் வகுப்புவாரி தீர்மானத்தை ஒழுங்கற்ற தீர்மானம் என்று சொல்லி அனுமதிக்க மறுத்துவிட்டார். ஆவேசம் வந்துவிட்டது இ. வே. ராவுக்கு. காங்கிரஸ் கட்சி பார்ப்பனமயமாகிவிட்டது. இங்கே பார்ப்பன தலைவர்களின் ஆதிக்கம் வலுத்துவிட்டது. காங்கிரஸில் தொடர்ந்து இருப்பதால் எந்த பலனும் ஏற்படப் போவதில்லை. கலியாண சுந்தர முதலியார் அவர்களே, நான் வெளியேறுகிறேன். காங்கிரஸால் பிராமணர் அல்லாதார் நன்மை பெற முடியாது. காங்கிரஸை ஒழிப்பதே இனி எனது வேலை. மாநாட்டில் இருந்து இ. வே. ரா வெளியேறியபோது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், சர்க்கரை செட்டியார், மணப்பாறை ரே. திருமலைசாமி, டி. ஏ. ராமலிங்க செட்டியார், எஸ். ராமநாதன் உள்ளிட்ட பலரும் வெளியேறினர். காங்கிரஸ் வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டார் இ. வே. ரா. ஆனால் கதரையும் தீண்டாமை ஒழிப்பையும் விட்டுவிடும் எண்ணம் அவருக்கு இல்லை. தொடர்ந்து போராட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். மாநாட்டில் ஆவேசம் பொங்க பேசிவிட்டு வந்த இ. வே. ராவை கட்சியில் இருந்து விலக்கி வைப்பதாக எந்தவொரு முடிவையும் காங்கிரஸ் தலைமை எடுக்கவில்லை. இ. வே. ராவும் கட்சியில் இருந்து விலகிவிட்டதாக அறிவிக்கவில்லை. காங்கிரஸ் மீதான அதிருப்தி மட்டும் அவருடைய மனத்துக்குள் குடிகொண்டிருந்தது. 29 ஆகஸ்ட் 1926 அன்று கூடிய சென்னை மாகாண காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தின் புதிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் 15வது விதியின்படி ஸ்ரீமான் நாயக்கர் இ. வே. ராமசாமி நாயக்கர் குழு அங்கத்தினராக இருக்க முடியாததால் அவர் குழுவில் இருந்து விலகினதாக கருதப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறொருவர் நியமிக்கப்படுவார். கொஞ்சமும் அலட்டிக்கொள்ளாமல் அமைதியாக பதில் சொன்னார் இ. வே. ரா. என்னை காங்கிரஸில் இருந்து எவரும் வெளியேற்ற முடியாது. நானாக காங்கிரஸை விட்டு வெளியேறினால்தான் உண்டு. இனி இ. வே. ரா காங்கிரஸ்காரர் அல்ல. ஆகவே அவரையும் அழைத்து கொண்டு 1926 தேர்தல் களத்துக்கு செல்வோம்.